ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த தடவை தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டாக கசகசா ஹல்வா வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நானும் செஞ்சுருக்கேன். நீயா நாளால் ரொம்பவே ட்ரெண்ட் ஆனிச்சு. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையானது பார்த்துடலாம். இதுக்கு 100 கிராம் கசகசா. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சா போதும், ரொம்ப விட வேண்டாம். இப்போ இந்த ஸ்மூத் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாயில் 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கசகசால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தைராய்ட்ஸ் வந்து கரெக்டாக, ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த கசகசா நிறைய ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி இந்த ஃபைபர் சத்து, கால்சியம் சத்தெல்லாம் இந்த கசகசால நிறையவே இருக்குது. வாய்ப்புண்ணு, வயிறுப்புண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்க கசகசாவை நம்ம ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோன்னா இதெல்லாம் சீக்கிரமே க்யூர் ஆகிடும். இப்போ நெய்யெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்ல பேஸ்ட்டு ஊற்றினதுக்கப்புறம் நான் அந்த ஜாரில் அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நான் அலசி ஊற்றிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக இந்த கசகசா எடுக்கிறதுனால தூக்கம் இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுறவங்க இந்த மாதிரி கசகசா பால் வச்சு சேர்த்தா நல்ல தூக்கம் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து நம்ம எடுத்துருக்க கசகசா அளவை விட 2 மடங்கு கூட எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுக்கும்போது இடையில நெய் ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. நம்ம நெய் ஆட் பண்ணி கிண்டோன்னா கொஞ்சம் அந்த பதமும் கரெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை நெய்யில் இது பண்ணி கொட்டிடலாம். இப்போ முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நெய் எல்லாம் ஒரு சேர இருக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டவே கொஞ்சம் கொஞ்சமாக அல்வா பதம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸி தான், டக்குன்னு ரெடி ஆகிடும். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.